ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பி வெர்ப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பி வெர்ப்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்னவா இருக்காரு, எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த பி வெர்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி வெர்ப்பை சில சென்டென்ஸ்ல பி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து சில இடங்கள்ல இதோட முகத்தை சேஞ்ச் பண்ணி வருது. என்னவா வருது அப்படின்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்னு வருது. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அப்படி வருது. இதே பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வருது அப்படின்னா வாஸ், வேர். will be ஆ ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா பிங்கிறதா பேஸ் ஃபார்ம். அந்த பேஸ் ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இதோட முகத்தை சேஞ்ச் பண்ணி ஆம், இஸ், ஆராவும், பாஸ்ட் டென்ஸ்ல வாசு, வேராவும், ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் பி ஆவும் வருது. ஓகேவா? இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வந்தா ஆம், ஹி வந்தா இஸ், சி வந்தாலும் இஸ், இட், இல்லாட்டி ஒரு நேம் வந்தா இஸ். ஓகேவா? இப்போ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். ஹி இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான். சி இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள். இட் இஸ் அப்படின்னா அது இருக்கிறது. யூ, வி, தே இது வந்துச்சுன்னா ஆர். யூ ஆர் அப்படின்னா நீங்கள் இருக்கிறீர்கள். வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம். தே ஆர் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வருது அப்படின்னா வாசு, வேராவும் வருது. வாஸ், வேர். இப்ப பாத்தீங்கன்னா ஐ வந்தா வாஸ், ஹி, சி, இட் the was, you, we, they வந்தா were. ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட் வந்தா இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான் will be. I, we, you, they, he, she, it வந்தா will be. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான் will be. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் எப்படி வரும் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். இதே ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். ஹி இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான். இதே ஹி வாஸ் அப்படின்னா அவன் இருந்தான். சி இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள், அவள் இருந்தாள். இட் இஸ் அப்படின்னா அது இருக்கிறது. இட் வாஸ் அப்படின்னா அது இருந்தது. ஓகேவா? இதே யூ ஆர்
we are, they are, you were, we were, they were. You are அப்படின்னா நீங்கள் இருக்கிறீர்கள். We are அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம். They are அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள். You were அப்படின்னா நீங்கள் இருந்தீர்கள். We were அப்படின்னா நாங்கள் இருந்தோம். They were அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள். இதை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்றோம். அதே will beனா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான். நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன். You will be அப்படின்னா நீ இருப்பாய். They will be அப்படின்னா அவர்கள் இருப்பார்கள். We will be அப்படின்னா நாங்கள் இருப்போம். She will be அப்படின்னா அவள் இருப்பாள். He will be அப்படின்னா அவன் இருப்பான். It will be அப்படின்னா அது இருக்கும். இப்படி இரு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறதா இந்த be word. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒருத்தர் எப்படி இருக்காரு, என்னவா இருக்காரு, எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றதா இந்த be word. ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம்.